இத பாரு, நாகமணி என் கைக்கு வந்து சேர்றத தடுக்கிறதுக்கு எந்த கொம்பனாலையும் முடியாது. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். நாகமணி அடையணும்னா அந்த பார்த்தனோட உதவி கண்டிப்பா தேவை. பார்த்தவோட உதவி வேணும்னா அந்த பார்த்தன் தமயந்திக்கு உதவுறத நாம தடுத்தே ஆகணும். வானத்துல இருக்கிற நிலா அழகா இல்லனா என் அமிர்தா அழகான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அமிர்தா தான் அழகுன்னு எனக்கு தோணுது. அந்த சந்தோஷத்துல அப்படியே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாம் வாங்க. ஹேமா, எதுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசுற? வேண்டுதல்னா வேண்டுதல் தான். அர்ஜுனுக்கு 25 வயசு முடிகிற அன்னைக்கு நான் அவனை கூட்டிகிட்டு கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதை நான் நிறைவேற்றி தான் ஆகணும். நாளைக்கு நான் அர்ஜுனை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போய் தான் ஆகணும். முடியாது அத்தை, நான் அர்ஜுனை எங்கேயும் அனுப்புற மாதிரி இல்ல. என்ன சொன்ன? நான் அர்ஜுனை எங்கேயும் அனுப்புற மாதிரி இல்லைன்னு சொன்னேன். என்ன சொன்ன? அர்ஜுன நீ என் கூட அனுப்ப மாட்டியா? ஏன் அனுப்ப மாட்ட? அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? ஹேமா, ஏமா, ஏன் உனக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது? ஏன் புரிய மாட்டேங்குது? நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிற பூஜை எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியுமா உனக்கு? நம்ம அர்ஜுனுக்கு 25 வயசு முடிஞ்ச உடனே அவன் உயிருக்கு கண்டம் இருக்குன்னு அந்த சாதுகள் என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கே இந்த பூஜையை நான் செய்யறதா வேண்டிட்டேன் தெரியுமா? இந்த பூஜை சரியா நடக்கலைன்னா அபச்சாரம் ஆயிடும். இத பாரு ஹேமா, உன் புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செய்யற பூஜை இது. அவனையே அதுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்றியே, ஏன் இப்படி சொல்ற? இங்க பாருங்க அத்தை, உங்க எண்ணம், உங்களுக்கு இருக்கிற அக்கறை, இது எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. ஆனா வெளியில போனா என் பிள்ளையோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை வெளியில அனுப்ப என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது அத்தை. அர்ஜுனை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன், என்னால அனுப்ப முடியாது. ஹேமா, அர்ஜுனை கூட்டிக்கிட்டு போறதா நான் முடிவு பண்ணிட்டேன். கூட்டிக்கிட்டு போயே தீருவேன். அதை யார் தடுக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். யாருங்க நீங்க? நில்லுங்க. இந்த நேரத்துல தனியா எங்க போறீங்க? நில்லுங்க. குருசாமி, குருசாமி நீங்களா? இந்த நேரத்துல நீங்க எங்க என்ன பண்றீங்க? இவரெல்லாம் நீங்க எங்க போயிருந்தீங்க? வீட்டுல எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன விடுங்க, அமிர்தா உங்களை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க குருசாமி.
ஐயோ அர்ஜுன், என்னாச்சு உங்களுக்கு? எழுந்துருங்க, முதல்ல எழுந்துருங்க. என்னால முடியலங்க, என்னால எழுந்துக்க முடியல. ஏன் அர்ஜுன், என்ன ஆச்சு உங்களுக்கு? திடீர்னு யார் உங்களை தள்ளி விட்டா? சொல்லுங்க. அதாங்க அமிர்தா, அந்த குருசாமி. எந்த குருங்க? அதான் என்னையும் உங்களையும் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. தாடி வச்ச குருசாமிங்க, அதான் நம்ம வீட்டுக்கு வந்தாரு அந்த குருசாமி. அப்படித்தானே குரு உயிரை விட்டாரு. அவரோட தேகத்தை யார் கண்ணிலையும் படாம நான் தானே ஒளிச்சு வச்சேன். என்ன இப்படி சொல்றாரு? அவருக்குள்ள என்ன கெட்ட சக்தி இருந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியலங்க. என்னால எழுந்துக்கவே முடியலங்க. அர்ஜுன், நான் திரும்பி வர வரைக்கும் நீங்க எங்கே இருங்க, எங்கே போயிடாதீங்க. நான் ஓடி போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். என்னது, நீங்களா? அதுவும் இந்த நேரத்துல தனியாவா? இல்ல, அப்படி சரியா இல்லைங்க, எனக்கே பயமா இருக்கு. நீங்க போக வேண்டாம் அமிர்தா, வேண்டாம். நீங்க இப்படியே உட்காருங்க, நான் வந்துடுறேன். அமிர்தா, 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 எங்க அமிர்தா? இன்னைக்கு அத்தையோட நடவடிக்கை ரொம்பவே விசித்திரமா இருந்தது. அர்ஜுனை கூட்டிட்டு போக வேண்டான்னு நான் அவ்வளவு தூரம் சொல்றேன், ஆனா அவங்க ரொம்ப பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ச்சே, இப்ப என்ன பண்றது? அண்ணி, ஏன் இப்படி தனியா நிக்கிறீங்க? தூக்கம் வரலையா? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ருத்ரா. ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு, மனசெல்லாம் குழப்பமா இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னாச்சு அண்ணி? ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கீங்க போல. என்னன்னு சொல்லுங்க. இந்த வீட்ல யார் பேச்ச கேட்கறது, யார் பேச்ச கேட்க வேண்டான்னு சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. காலையில நீதானே வந்து அர்ஜுனை எங்கேயும் அனுப்பாதீங்க, கோவிலுக்கு கூட அனுப்பாதீங்க, அவன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு, அவனை எழுந்துருவீங்கன்னு சொன்னேன். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஆனா அத்தை என்னன்னா, அவனை நான் கோவிலுக்கு கூட்டிட்டு போயே தீருவேன் அப்படின்னு ஒரே பிடிவாதம் பிடிக்கிறாங்க. என்ன அம்மா அப்படியா சொன்னாங்க? வெளியே போனா அர்ஜுன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிருக்கலாம்ல. அதான் அவங்களுக்கும் தெரியுமே ருத்ரா. அது என்னமோ வேண்டுதல்னு சொல்றாங்க. அவங்களும் அர்ஜுன் மட்டும் தான் போகணுமா, கூட யாரையும் கூட்டிட்டு போக கூடாதான். எவ்வளவு கோவமா என்கிட்ட கத்துனாங்க தெரியுமா? அவ்வளவு பிடிவாதமா பேசுறாங்க. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அவங்கள எப்படி ருத்ரா இப்ப நம்ம தடுக்கிறது? அர்ஜுன் உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பிடிவாதமா போறேன்னு சொல்றாங்களா?
அதுவும் அவங்க 2 பேர் மட்டும். ஆமாப்பா, எனக்கு நிம்மதி தூக்கம் எல்லாம் போன மாதிரி இருக்குது. நீங்க எதுக்கும் குழம்பாதீங்க அண்ணி. இந்த வீட்டுல நான் இருக்கேன். இந்த வீட்டு பையன் உயிருக்கு ஆபத்து வருதுன்னா நான் விட மாட்டேன். அர்ஜுன் அம்மா எப்படி கூட்டிட்டு போறாங்கன்னு நானும் பாத்துறேன். நீங்க எதையும் யோசிக்காதீங்க அண்ணி. நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஐயா, சிதையா, என்கிட்ட ஏதாவது பேசுறதா இருந்தா இப்ப முடியாத. முக்கியமான வேலை இருக்கு. ஐயா, தனியா கிளம்பி போறீங்களே, அதுவும் ரொம்ப பரபரப்பா இருக்கீங்களே. முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. ஐயா, வேலை இருக்குங்கிறத ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இந்த நேரத்துல தனியா போறது நல்லது இல்ல. உங்களுக்கு துணையா நானும் வருவேன். தேவையில்ல சிதையா, நான் தனியா தான் போய் ஆகணும். அதான் சரி. இல்லனா உண்மை வெளியில வராத. நீ வீட்ல இருந்து வீட்ல என்ன நடக்குதுன்னு கண்காணிச்சுக்கிட்டே இரு. ஐயா, என்ன உண்மை? அந்த நாகமணி எங்க இருக்குங்கிற உண்மை சதையா. நான் நினைச்ச மாதிரியே அந்த சாதுவோட தேகத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு உயிரையும் கொடுத்தாச்சு. இப்ப அந்த நாகமணி எங்க இருக்குங்கிற உண்மைய அவ வாயால வர வைக்கிறது மட்டும்தான் பாக்கி. அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். அது நிச்சயமா நடக்காது. வேற என்ன சொல்றீங்க? என்ன நீங்க அந்த தேகத்துக்குள்ள உயிரை கொடுத்திருக்கீங்க, சரிதான். ஆனா அந்த ஆன்மா சாதுவோட தேகத்தோட சேர்ந்து மறுபடியும் உயிர் வர 24 மணி நேரம் தேவைப்படும்ல. அதாவது நீங்க சாதுவோட தேகத்துக்குள்ள அனுப்பி இருக்கிற ஆத்மா பிரதிஷ்டாபனம் ஆகிறதுக்கு நாளைக்கு ராத்திரி ஆயிடுமே. அது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சாலும் வீண்தான். பரவாயில்ல, வீணா போனாலும் பரவாயில்ல. நான் நினைச்சதை செய்யாம விடமாட்டேன். சிதையா, என்ன நடக்குதோ நடக்கட்டும், நானும் பாத்துறேன். வரேன். போ ருத்ரா, போ. நீ போறதும் நல்லதாயிடுச்சு. இனிமே நான் இங்க நிம்மதியா அந்த திரிவேணிய கண்காணிச்சுக்கிட்டு இருப்பேன். குருதேவா, நீங்க எங்க? இது எப்படி நடந்துச்சு? ஏன் இவர் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு? என்ன அடையாளம் தெரியலையா? இவர் உண்மையிலேயே என்னோட குரு தானே? குருவே,
குருவே, நான் தான் அமிர்தா, உங்க அமிர்தா. இந்த தேகம் என் குருவோடு தான் இருந்தாலும் புள்ள இருக்கிற ஆன்மா மனுஷனோடது இல்ல. அப்படின்னா புள்ள இருக்கிறது யாரோட ஆன்மா? யாரு? என் குருவோட தேகத்தை யார் கண்ணிலையும் படாம நான் ஒளிச்சு வச்சிருந்தேனே, அந்த பரமேஸ்வர அவ்வளவு சுலபமா நான் ஒளிச்சு வச்ச தேகத்தை வேற யாருக்கும் காட்டக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஆனா இது எப்படி நடந்துச்சு? என்ன சுத்தி என்ன நடக்குது? இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. குருவோட உருவத்துல வந்து ஏதோ ஒரு மாயாவி சக்தி ஏதோ ஒரு வேலை பண்ணுது. முதல்ல என் குருவோட தேகத்தை ஒளிச்சு வச்ச இடத்துக்கு போய் என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். அமிர்தா, அமிர்தா, மயூரி, நீயா? இந்த நேரத்துல நீ எதுக்காக தனியா வந்த? இல்ல அர்ஜுன், அது அப்பவே நீயும் அமிர்தாவும் கிளம்புனீங்கல்ல, எனக்கு ஏதோ ரொம்ப பயமா இருந்துச்சு. வீட்ல வேற யாருக்கும் டைம் சரியில்லை. அந்த நேரத்துல என் இடது கண் வேற துடிச்சுது. அதான் உங்க 2 பேரையும் வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு போயிடலான்னு நான் வந்தேன். ஆனா அதுக்குள்ள உனக்கு என்ன ஆச்சு அர்ஜுன்? அமிர்தா இங்க, அவளை ஆளையே காணோம். உன்னை விட்டு அவ எங்க போயிட்டா? என்ன அர்ஜுன், என்ன ஆச்சு? உனக்கு அந்த குருசாமி ஞாபகம் இருக்காரா மயூரி? அதான் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டே இருப்பாரு. அது வெள்ளத்தாடியோட ஒருத்தர் வருவாரே, அவர் தானே? ஆமா, அவர்தான். அவர் செத்து போயிட்டாருன்னு வீட்ல எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்கல்ல? அப்படிதான் நாம எல்லாரும் இத்தனை நாள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப நான் அவரை பார்த்தேன். அதைத்தான் நான் அதிசயம்னு சொன்னேன். அவரு சாகல மயூரி. அர்ஜுன், என்ன சொல்றடா நீ? ஆமா மயூரி, திடீர்னு அவர் கண்ணில் பட்டாரு. உடனே கையெடுத்து கும்பிட்டு ஆசிரதம் வாங்கலான்னு அவர் காலை விழுந்தேன். திடீர்னு என்னை விட்டு உதச்சிட்டாரு. அவர் வேஷம், அவர் ட்ரெஸ்ஸு எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவர் கண்ணில் இருந்த அமைதி மாயமா போச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல மயூரி. அது சரி, அந்த சாமியார் அமிர்தா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பார்ல, அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னியா? அவ எங்க? உன்னை தனியா விட்டுட்டு எங்க போனா? இப்ப அதான் மயூரி பெரிய பிரச்சனை. நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு சொன்னேன். அவங்க பயந்து போய் அந்த குருசாமியை ஃபாலோ பண்ணிட்டே போனாங்க. நான் எவ்வளவோ வேண்டான்னு சொல்லியும் கேட்கல. இந்த இருட்டுல எங்க போனாங்களோ என்னவோ, ரொம்ப பயமா இருக்கு மயூரி. உனக்கு இந்த அளவுக்கு நடந்ததுக்கு அப்புறமும் அவரை தேடி அவ போயிருக்காளா? ஆமா மயூரி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. அமிர்தா எதுக்காக அந்த சாதுவை தேடி ஓடணும்? அதுவும் அர்ஜுன் இந்த நிலைமையில இருக்கும்போது அவனை தனியா விட்டுட்டு எங்க ஓடுறா? இல்ல, இதுல ஏதோ ரகசியம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். மயூரி, நீ வீட்டுக்கு போ. நான் அமிர்தாவை தேடி வீட்டுக்கு கூட்டு வரேன். இல்ல, இந்த நிலைமையில உன்னை தனியா விட்டுட்டு போக நான் தயாரா இல்ல. நானும் உன் கூட வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் தேடலாம். சரி, அப்படின்னா வா போலாம். ம். அமிர்தா, 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 அமிர்தா. வா, அந்த பக்கம் போய் பார்க்கலாம்.
அமிர்தா 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 அமிர்தா